guys, welcome back to Siva Trader. So, முதலாவதாவே இந்த வீடியோல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸ் ஓட வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய ஆப்ஷன் இப்போ ஒபிஷியலா இந்தியாவில் இருக்கு. தட் மீன் இனி எங்களுக்கு டிரெக்டா இந்த யூபேல இருந்தோ இல்ல RUpayல இருந்தோ மணியை டிபாசிட் பண்ணலாம் அண்ட் வித்ட்ரா பண்றதும் டிரெக்டா எங்க பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு வித்ட்ரா பண்ணி கொள்ளலாம். அதாவது இவ்வளவு நாளும் எங்களுக்கு அந்த யூபிஐ டிபாசிட் பண்ணிக்க நடுப்புல ஸ்கிரில் அண்ட் ஒன்றால் தேவைப்பட்டதோ அவர் இனி எங்களுக்கு தேவையில்லை, டிரெக்ட் வைஸா பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் எல்லாரும் இப்ப கொமெண்ட்ஸ்ல கடைசியா கேட்டது எப்படி இந்த ஐக்கிய ஆப்ஷன்ல இருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் காசை. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதுக்காக நான் என்ன செய்யறேன்னா ஒரு டெடிகேட்டட் வீடியோ அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ எப்படி ஐக்கிய ஆப்ஷன்ல இருந்து நார்மலா எங்க யூபிஐ ஓ RUpay இது இல்லாட்டி எங்க டிரெக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்றது லைவ் எக்ஸாம்ஸோட செய்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோல நான் என்ன செய்ய போறேன்னா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர், அதாவது ஒரு கன்சிஸ்டன்ட்ல கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கொண்டு இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா உங்களுக்கு முக்கியமா 3 விஷயம் தேவை. என்னென்ன அந்த 3 விஷயம்ன்றதைன்னா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அண்ட் ஒன்ஸ் நாங்கள் அந்த 3 விஷயத்தையும் பார்த்த பிறகு போன முறை கணக்க பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவ இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் கொஞ்சம் லைவ் டெமோஸ் காட்டுங்க. ஸோ இந்த முறை நாங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்காம எப்படி இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜிலேயே கொஞ்சம் பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து லாபம் எடுக்கிறன்றதை பார்ப்போம். ஸோ மறக்காம இந்த வீடியோட கடைசி மட்டும் பாருங்க. வீடியோட கடைசியில இன்னும் 2-3 சில குட் நியூஸஸ் இருக்கு, அதையும் மறக்காம செக் பண்ணுங்க. இந்த 3 வருஷமா ரேடரா இருக்கிறதுல எந்த அனுபவத்துல இந்த 3 விஷயமும் உங்கள்ட்ட இருந்தா தான் நீங்கள் ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடர்ன்ற லெவலுக்கு போகலாம். அப்படின்னா கன்சிஸ்டன்சியா ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி போகலாம். ஸோ அதுல முதலாவது என்ன விடயம் பார்த்தோம்னா சைக்காலஜி. நீங்கள் என்னதான் ஒரு பெஸ்ட் ட்ரேடரா இருக்கலாம், புது புது டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், பட் நீங்கள் அந்த ட்ரேடிங்குக்கு உங்களோட கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருக்கீங்க உங்களுக்கு செட்டியான ஒரு மைண்ட் செட் வேணும். நீங்கள் வேற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோ இல்லை உங்களை சுற்றி நடக்கிற வேற ப்ராப்ளம்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மைண்ட் செட்டோட போனீங்கன்னா கட்டாயம் உங்களால் செட்டியான ரேட்ஸுகளை பண்ணலாம இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் ட்ரேடிங்கு போய்க்க ஒரு காமா ஒரு ஹாப்பியான மனநிலை, அதாவது வேற டென்ஷன் இல்லாத ஒரு மனநிலையில ட்ரேடிங்கு போங்க. அது உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான முதலாவது கீ திங். 2வது விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். இது கனவேருக்கு சரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வராத விஷயம். என்ன நாங்கள் ஒருக்கா வின் பண்ண தொடங்கின உடனே வின் பண்ண தொடங்கினோம் தொடர்ந்து ட்ரேடிங்ஸ் ஓபன் பண்ண தொடங்குவேன். அதுவுமே ஒரு பிள்ளையான வேலை. நீங்கள் ஐக்கிய ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்க ஏன்னா மார்க்கெட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல மாறிக்கொண்டே இருக்கும் செகண்டுக்கு செகண்ட். ஸோ என்னன்னா நீங்க ஒரு மார்ஜின் வைங்க. நான் எப்படி வைக்கிறேன்னா 20% மார்ஜின். அது எப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டை போட்டு எக்ஸண்ட் அமௌண்ட்டை போட்டு அதுல இருந்து விளையாட தொடங்கி எனக்கு ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ அந்த எக்ஸின் 20% தாண்டேங்க நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். லொஸ் வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். நீங்களும் தொடர்ந்து செலவழிக்காம, அதாவது இப்ப லொஸ் வர தொடங்க எப்படியாவது லொஸ்ட்டை ஈடுகட்டணும் தொடர்ந்து போய் கொண்டு இருக்க கூடாது. ஒரு 20% அந்த அமௌண்ட் லொஸ்ட் ஆயிட்டேன்னா நீங்கள் இதனோடும் ஓகே இப்ப எனக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இப்பொழுதுக்கு இந்த ட்ரேடிங்கை நிப்பாட்டி வைப்பேன், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காம் ஆகிட்டு புது ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணாம அது லொஸ்ட் வரைக்கும் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராஃபிட் வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல ரிஸ்க். ஏன்னா நீங்க போக கூட அமௌண்ட்ஸ் போடுவீங்க. அப்படி போடாம நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுட்டு அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுக்கணும். இது 2வது கீ ஸ்ட்ராட்டஜி. ஸோ 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதான் இருக்கிறதுக்குள்ளேயே முக்கியமானது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று நீங்க வச்சிருக்கணும். நீங்க ஒரு நல்ல மணி மேனேஜரா இருக்கலாம், அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல காமான மூட்ல போய் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க. கண்ட வாட்டுக்கு நீங்க ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ரேட் பிடிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் லாஸ்ட்ல தான் முடியும். இதுக்காகத்தான் இப்ப நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லித்தானோ, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஈஸியா இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியில ஃபர்ஸ்ட்லயே உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாம ஐக்கிய ஆப்ஷன் ஒரு டெமோ அக்கௌண்ட் தரும் $10,000 அந்த அக்கௌண்ட்ல நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஓகேன்னு தெரிஞ்ச உடனே
உங்களோட ரியல் அக்கௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிக்க நீங்க $100 $50 பெரிய அமௌண்ட்டுக்கு போக தேவையில்லை. ஒரு $2 $1 அப்படி ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு உங்களோட ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அந்த ஸ்ட்ராட்டஜியில ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்பேந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை கூட்டிட்டு போகணும். ஸோ இந்த மூன்றும் எது சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி, இந்த மூன்றுமே உங்களுக்கு சரியா வந்துச்சுன்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரேடர் அளவுக்கு உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளலாம். ஸோ போன வீடியோவில் இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கணவர் என்னிட கேட்டிருந்தவ, நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக செய்யுங்க, எப்படி எப்படி எல்லாம் இந்த லைன்ஸை பார்க்குறது, இப்படி கணவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததால கமெண்ட்ஸில் நாங்கள் இப்போ இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ரேட்ஸ் ஓப்பன் பண்ணி எப்படி அக்யூரேட்டாக பார்க்குறேன்னு எல்லாம் பார்ப்போம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ திரும்பவும் எங்களோட ஐக்கிய ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ போன முறை கணவர் கேட்டிருந்தவை இந்த ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்டு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் தான் இன்றைய பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் லெவலில் ட்ரேட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் $1 ஸ்டார்ட் பண்ணி கூடி கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபர்ஸ்ட்டில் கேண்டில் விடணும், சார்ட் டைப்பை 1 மினிட்டுக்கு விடணும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் 3 இண்டிகேட்டர்ஸ் வேணும், பாயிலிங் பேண்ட்ஸ், மூவிங் ஆவரேஜ் அண்ட் MACD. ஸோ எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் 22, MAக்கு 7 அண்ட் MACDக்கு நாங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதை பற்றின ஃபுல் விளக்கமும் நாங்கள் இந்த போன வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த இண்டிகேட்டர் செட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் போன வீடியோவை ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்டு நாங்கள் இப்போ 2-3 அசட்ஸை ஓப்பன் பண்ணுவோம். AUD, USD, ஸோ AUD ஜப்பானீஸ் 2-3 அசட்ஸை ஓப்பன் பண்ணினோம்னா எங்களுக்கு ஈஸியாக ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அண்ட் ஓகே, இது கீழே இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்னா மேலே இருக்குது, இது சரி வராது. இதை பார்த்தோம்னா கீழே, ஆனால் நல்ல கீழே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் மேலே காட்டுது, இங்கேயும் மேலே காட்டுது. ஸோ நாங்கள் இதை ஹையர் கொடுப்போம். இது ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது $1 தான் நாங்கள் இந்த ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்ன டக்குன்னு காசு ஓடிட்டு, அது இல்லை. இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் கொஞ்சம் ட்ரேட்ஸ் செய்தோம்னா அந்த ட்ரேட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட், ஃபுல்லாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்தபடியாக நல்ல ஒரு ஹை ரேஞ்சுக்கு கேஷ் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஓகே கீழே இறங்குது. பட் நாங்கள் ரெண்டுமே சரியாக கொடுத்தபடியாக எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, மேலே ஏறும். purchase time. Okay. Purchase time முடிஞ்சது. Expiration time next கடைசி 30 செகண்ட். பாப்பம் போகுது. ஓகே, மேலே அப்பாகுது. ஸோ இப்படி தான் எங்களுக்கு வேணும், அப்பாகணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மேலே தான் போய் கொண்டிருக்கு. ஸோ கட்டாயம் இது ஒரு ப்ராஃபிட்டுக்காக ஆகும். ஸோ டைம் முடிஞ்சது. ஸோ இது எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 0.87 ப்ராஃபிட். ஸோ இது ஒரு நல்ல. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எங்கள்கிட்ட அமௌண்ட்டை $5க்கு கூட்டுவோம். ஏன்னா நாங்கள் சின்ன அமௌண்ட்லேயே இதெல்லாமல் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் செய்வோம். ஸோ இதை பார்த்தோம்னா நல்ல ஒரு கேப் இருக்குது, இது சரி வரா. ஸோ இது கோட்டுக்கு கீழே இருந்தாலும் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ சரி வரா. கோட்டுக்கு கீழே க்ரீன் கலர். ஸோ சரி வரா. ஸோ ரெட் லைன் ஸ்ட்ராட்டஜி உண்மையிலேயே ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, கோட்டுக்கு மேலே இங்கேயும் பச்சை இருக்குது. ஸோ நாங்கள் 5 அமௌண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு மேலே அண்ட் இதுலையும் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் 1 மினிட் நீங்கள் இதுகளை தான் சரியாக பார்க்கணும். உங்களோட கேண்டில் டைம் பீரியட்டும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் சரியாக நீங்கள் விட்டுருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அண்ட் இட்ஸ் ரைசிங். ஸோ மேலே போய்கொண்டிருக்கு, அது லாபம். ஓகே, ரெண்டாவது மேலே ஓகே, மேலே போகுது, கீழே மேலே. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸான இதாக இருந்தாலும் இருந்துட்டு 1-2 சில லொஸஸை சந்திக்க வேண்டி வரும். பட் மேக்ஸிமம் டைமில் அது ப்ராஃபிட்டுக்காக தான் போகும். இப்படி ஒரு சின்ன கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சிக்கணும், டக்குன்னு என்ன கீழே போயிட்டேன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அதில் தான் இருக்குது. நீங்கள்
கூலாக இருக்கணும். அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி சைக்காலஜி ஒரு மெயின் பார்ட் இதில் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ எப்பயுமே மைண்டை சைக்காலஜிக்கலாக ஹாப்பியான ஒரு மூட், ஒரு காமான மூட்டில் தான் வந்து நீங்கள் இதை ட்ரேடிங்ஸை செய்யணும். ஸோ எக்ஸ்பைரேஷன் டைம் போது 9 8 7 6 4 3 2 1. ஓகே, ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட். ஓகே, இட்ஸ் லோடிங். ஓகே, பார்த்தீங்களா ப்ராஃபிட் 4.35. ஸோ இதுவும் ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நான் ஒரு 5-6 ரேட்ஸ் ஓப்பன் பண்ணினேன். அதுக்கும் ஒரே அமௌண்ட் லெவலில் செய்யலை. நான் ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹை அமௌண்ட் மட்டுமே இந்த ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவலில் செய்தேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த ரேடிங் ரிலேட்டட் இல்லை இந்த ரெட் லைன்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி ரிப்ளை பண்ண இல்லாமல் பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா கட்டாயம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை சேர்த்துக்கொள்றேன். அண்ட் நீங்கள் ஐக்கிய ஆப்ஷன்ல சேர்றேன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதால சேருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி சேர்ந்தா எனக்கு என்ன வீடியோ என்று நீங்க கேட்கலாம். 3 விதமானது இருக்கு. முதலாவது கனவேற்பு ஐக்கியூ ஆப்ஷன் லிங்க் அண்ட் ஃபேக் ஸ்கேம் லிங்க்ஸ்களை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜென்யூனான லிங்க் கீழே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்கேம் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ற ஆட்கள் அத்தனை பேரையும் நான் ஒரு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ண போறேன். இது ஒரு க்ளோஸ்ட் ட்ரேடிங் கிளப் மாதிரி இருக்கு. ட்ரேடிங் ஸ்கூல் மாதிரியோ ட்ரேடிங் கிளப் பண்ணி நீங்க சொல்லலாம். அதுல நானும் இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இந்த ட்ரேடிங்ல எக்ஸ்பர்ட் ஆன ஆட்களும் இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த குரூப்ல உடனே கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஒரு 1-to-1 மென்டரிங் மாதிரி ஒரு க்ளோஸ் குரூப்ல உங்களை சேர்த்து கொள்வேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாரையும். அண்ட் கணவர் இதுல ஆக்கள் கூட பேர் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க எனக்கும் கணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு இன்சைட் வரும். ஸோ அதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சிம்பிளா தமிழ்ல அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காம லிங்கை கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமர்த்துங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓட சந்திப்போம். ஸோ until then it's bye from Siva.